காய்ஸ் நம்ம போட்ட வீடியோவில் நம்ம ப்ரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு, ப்ரோ கோல்டு ஃபிஷ்ஷே விடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து கோல்டு ஃபிஷ்லாம் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் இந்த வீடியோ மட்டுமே ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட போச்சு காய்ஸ். ஏன்னா மீனே மாட்டில் ரொம்ப, அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன். டக்கு டக்குன்னு இந்த மீன்லாம் சொல்லி பிடிச்சி போட்டு தண்ணி ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதனால் அழுக்கு வராமல் மீன் மட்டும் எடுத்து போட்டு பிடிச்சி வச்சிட்டேன். எல்லா மீனையும் பிடிச்சாச்சு. எதுவுமே இப்போ ரிலீஸ் பண்ணுறது தான் வேலை. அதேமாரி நம்ம பக்கத்தில் மாலி டேங்க்கும் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதுவும் க்ளீன் பண்ணோம். அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். இப்போ நம்ம வெட்டினது பிடிச்சி விடலான்னு சொல்லிட்டு மீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு பிடிக்கிறேன் காய்ஸ். இப்போ தான் நான் மீனே கையில் பிடிக்கிறேன் ஃபஸ்ட் டைமு. அதான் பயத்தில் கொஞ்சம் வேகமாக போட்டேன். அதனால் இப்போ வலையில் தான் பிடிப்பேன் நான். இப்போ தான் மீனே பிடிக்கிறேன். அதனால் பொறுமையாக போடலாம் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா விட்டுட்டேன். ஆனால் கடைசியில் விட்டேங்க. ரொம்ப மீனே கொஞ்சம் வழவழன்னு இருந்துச்சு காய்ஸ். நான் இது வரைக்கும் தான் ஃபஸ்ட் டைம் மீன் பிடிக்கிறேன் இந்த மாதிரி கையில். இதுக்கப்புறம் வலை தான் யூஸ் பண்ணியிருந்தேன், இப்போ தான் கையில் பிடிக்கிறேன். அதனால் கொஞ்சம் டக்குன்னு பிடிச்சி போட்டேன். குட்டி மீன்லாம் கொஞ்சம் தைரியமாக பிடிச்சிடுவேன். கொஞ்சம் பெருசாக இருக்கவே கொஞ்சம் பயந்துன்னு பொறுமையாக பிடிச்சி போட்டுருந்தேன் கைஸ். அதேமாரி கொஞ்சம் இதில் முட்டை தெரியுது பார்த்தீங்களா கைஸ், நல்லா அது முட்டை தெரிஞ்சு வயிற்றுல. இதுவும் அதேமாரி முட்டை இருக்குது. ஆனால் அது எப்போ போடுன்னு தெரில. உங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு இந்த முட்டை போட்டு சரின்னு சொல்லிட்டு அது இது கிராஷ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ திரும்பி போட்டவங்க வீடியோ போகிறாங்க கைஸ். இது குட்டி மீன் தான் தைரியமாக பிடிச்சிட்டேன். நல்லாயிருக்கும் கைஸ் இது கோல்டு ஃபிஷ்லாம். அதனால் கண்ணாடி விட்டு பார்க்கலாம். இந்த விட்டுட்டேன் லாஸ்ட்டு ஒன்று. இது வேறு மாட்டவே மாட்டேன்து. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதையும் பிடிச்சி போட்டேன். உள்ளே மாட்டிக்கிச்சு. உள்ளே போட்டு வீடியோ எடுத்து காட்ட பண்ணுங்க கைஸ். நமக்கு இந்த மீனை பிடிச்சி விடுறதோட நம்ம மீன் தொட்டி கவுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். மீன் வளர்க்குறதோட அந்த வீடியோ நல்லாயிருக்கு கைஸ், பரவாயில்ல. இதுக்கு நிறைய அப்டேட் பண்ணுறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஏதாவது மீன் வாங்கினா சொல்லுங்கள்.